வணக்கம் நேயர்களே. ஏப்ரல் மாதத்திற்கான மேச ராசிக்குண்டான ராசி பலன். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எல்லா இன்பங்களையும் முறையான வழியில் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். சித்த மருத்துவம், ஜோதிடம், இனிவரும் காலங்களில் முகூர்த்தம், இன்னும் பல அரிய காணொளிகள் வர இருக்கின்றன. சப்போர்ட் பண்ணுங்கள் நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பலனுக்குள்ள போவோம். மேச ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள் ஏப்ரல் 6, 7. முக்கிய முடிவுகளை தவிர்க்கணும். வெயில் காலன்றனால அக்னி வரப்போது, இளநீர், மோர், பானகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து உடம்ப கூலாக வச்சுக்கணும். சித்திரை மாதத்தில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். பெரியவர்களாக இருந்தால் பாதை எரிச்சல், எலும்பு வலி, சிறு காயங்களை தவிர்க்க முடியாது. ஏப்ரல் 3க்கு மேலே இடமாற்றம், அதாவது கடை சம்பந்தமாகவோ, அலுவலகம் சம்பந்தமாகவோ, வேலை சம்பந்தமாகவோ, வெளிநாடு சம்பந்தமாகவோ இடம் வாங்குதல் அல்லது மராமத்து பார்க்குறது, இது சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதம் முழுவதுமே அதிக சுப செலவுகளும் சிறு தூர பிரயாணங்களையும் தவிர்க்க முடியாது. ஏப்ரல் 7க்கு மேலே கண்ணுக்கு மூக்கு கண்ணாடி போடுறதோ, ஸ்பெக்ஸ் மாற்றுறதோ, ஏப்ரல் 17, 18 வரைக்கும் எந்த மாதிரியான தொழில்கள், சுக்கிரம் காரகம் சம்பந்தப்பட்ட தொழில்களான துணி, எலக்ட்ரானிக்ஸ், ஃபோட்டோ ஸ்டுடியோ, சினிமா, கலை, ட்ராவல்ஸு, 2 வீலர் 4 வீலர் சேல்ஸு இதெல்லாம் நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடு சம்பந்தமாக சொந்த ஊருக்கு போய் வர்றது நடக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து செலவுகளும், ஸ்கேன் எடுக்கிறது, மருந்து சாப்பிட்றது, மாத்திரை சாப்பிட்றது, இது மாதிரி அனைத்து செலவுகளும் குழந்தை சம்பந்தப்பட்ட சிகிச்சை உள்பட நடக்கும். ஏப்ரல் 25க்கு மேலே முடி கொட்டுதல், தலைவலி சம்பந்தமாக சிறிய மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரிடும். ஏன்னா மேசராசியில் சூரியன் உச்சமடைய போகிறார். அப்படி உச்சமடைய போகும்போது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தலையில் சூடு அதிகமாகி முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனம். மார்ச் 29க்கு மேலே ஆன்மீக வழிபாடு, மகான்களுடைய தொடர்பு, மகான்களுடைய ஆசி ஜனன ஜாதகத்தை பொறுத்து பலமாக இருக்கும். யோகிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அஜீரண கோளாறு ஜனன ஜாதகத்தில் இருந்தால் கவனமாக இருக்கணும். ஏன்னா மார்ச் 29க்கு மேலே கேது என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அஜீரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி பீர், பிராந்தி, அந்த லிக்கர், இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோகோ கோலா, பெப்சி, ஸ்ப்ரைட்டு அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏப்ரல் 11க்கு மேலே மாத கடைசி வரை திடீர் செலவுகளை கண்டிப்பாக எதிர்பாருங்கள். மேசராசி நேயர்களே, தாய்மாமன்கிட்டையோ, குறிப்பாக தாய்மாமன்கிட்ட, மாமன்கள்கிட்டையோ விஷயத்தை, அதாவது நிலம் சம்பந்தமான விஷயங்களை, சொத்து பிரிக்கிறது, வைக்கிறது, டாக்குமெண்ட் சம்பந்தமாக பேசாதீங்க. பேசுனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். தந்தை கவனமாக இருக்கணும். தொழில், சமூக தொடர்பு எல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த மாதம் செலவை தரக்கூடிய மாதம். மாதத்தின் முதலிலேயே 1-2 தேதிகளிலேயே தந்தை மூலமாகவோ, இளைய சகோதரர்கள் மூலமாகவோ, தொழிலிலோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ நன்மை உண்டு. 8-9 தேதிகளில் அதிக மங்களம் அல்லது அதிக சுபத்தை அடைவீர்கள். உறுதியாக வச்சுக்கலாம். கால் நரம்புகள், நின்று கொண்டே வேலை பார்க்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. டீ மாஸ்டர், கட்டிங் மாஸ்டர், செக்யூரிட்டிஸு, காவலர்கள், நின்று கொண்டே அதிகமாக வேலை பார்க்குறவங்க கவனமாக இருக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அந்நிய நண்பர்களால் லாபங்கள் ஜூன் 1 வரைக்கும் கன்ஃபார்மாக தொடரும். ஏப்ரல் 7 தேதியிலிருந்து 14 தேதிக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் உங்களுடைய பங்குதாரர் அல்லது பார்ட்னர் அல்லது கொலீக்ஸ் அல்லது அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு நாம் ஒரு லாபத்தை அக்ரிமெண்ட் பேஸில் நாம் பர்சன்டேஜ் அடிப்படையில் பிரித்து கொடுக்குற மாதிரி அதை உறுதி செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.